ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேறும் நீரில் நச்சு நுரை பொங்கி வருவது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன என்பதை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் நந்தா. கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகக்கூடிய தென்பெண்ணை ஆறு வர்த்தூர் ஏரி வழியா சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு கர்நாடகத்தில் பயணித்து தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொடியாலம் வழியாக கெலவரப்பள்ளி அணை அடையுது. அங்கிருந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர்னு 5 மாவட்டங்களில் சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு அளவுக்கு பயணிக்குது. தமிழ்நாட்டில் காவிரிக்கு அடுத்தபடியாக மிக நீளமாக பாயக்கூடிய நதி தென்பெண்ணை ஆறு. இந்த நதியை நம்பி 5 மாவட்டங்களில் சுமார் 40,000 ஹெக்டர் அளவுக்கு விவசாய நிலங்கள் பயன்பெறுது. அதே போல ஓசூர்ல தொழிற்சாலையினுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்யறதும் இந்த தென்பெண்ணை ஆறு தான். கிருஷ்ணகிரியில அன்றாட தேவைக்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யறதும் இந்த தென்பெண்ணை ஆறு தான். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்த தென்பெண்ணை ஆற்றுக்கு மிக பிரதானமா 2 பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒண்ணு, தென்பெண்ணை ஆற்றின் மிக முக்கிய நீராதாரமாக பார்க்கக்கூடிய வர்த்தூர் ஏரியிலிருந்து கர்நாடகத்தினுடைய கோலார், பங்காரப்பேட்டை, மாலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு போறது நீண்ட காலமான கர்நாடகத்தினுடைய திட்டம். மற்றொரு புறத்துல கிளை நதியாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேய நதியின் குறுக்கில் அணை கட்டிட்டாங்க. இப்படி தென்பெண்ணை ஆற்றுக்கான தமிழக உரிமைகள் பறிப்போறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டிருக்கு. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. காவிரி மேலாண்மை ஆணையம் இருப்பது போலவே தென்பெண்ணை மேலாண்மை ஆணையம் அமைக்கணும் அப்படின்றது தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையா இருக்கு. ஒருவேளை கர்நாடக அரசு திட்டமிட்டபடி கோலாறு, மாலூர், பங்காரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா மிக சீக்கிரத்தில் தென்பெண்ணை ஆறு அழிஞ்சு போயிடும். இந்த 5 மாவட்டங்கள் வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக ஆயிடும். மற்றொரு பிரதான பிரச்சனையா இருக்கிறது, அதே வர்த்தூர் ஏரியில அதிகப்படியான கழிவுகள் கலக்கிறது. ஒட்டுமொத்த பெங்களூர் நகரத்தினுடைய கழிவுகள் வர்த்தூர் ஏரியில கலக்குது. அங்கிருந்து நதி தமிழ்நாட்டுக்கு டிராவல் கூடிய 100 கிலோமீட்டர் தூரத்துக்கும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல ரசாயன கழிவுகள் நேரடியாக தென்பெண்ணை ஆற்றுல கலக்கப்படுது. அதே போல தமிழ்நாட்டில் டிராவலை தொடங்கினதுக்கு அப்புறமும் கூட தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய சில தனியார் நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகளும் கூட நேரடியாக கழிவுகளை தென்பெண்ணை ஆற்றுல கலக்கிறாங்க. இப்படி ஆண்டு முழுக்க தென்பெண்ணை ஆற்றுல கழிவுகள் கலந்தாலும் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் அதிகப்படியான நீர்வரத்து இருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி நுரை பொங்கி காட்சி அடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு காலத்துல எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் உகந்த தனியாக இருந்த தென்பெண்ணை ஆறு இன்னைக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு கூட மக்கள் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு கழிவு நீர் கால்வாய் போல மாறி இருக்கு தென்பெண்ணை ஆறு. இதுல 2 அரசுகளும் தலையிட்டு உடனடியாக கழிவுநீர் கலக்கிறத நிறுத்தணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கை. 2வது, காவிரிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அளவிற்கு தென்பெண்ணை ஆற்றுக்கு கொடுக்கறது இல்லை. தென்பெண்ணை ஆற்றை எப்படியாச்சும் மீட்டெடுக்கணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கை.